Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அல்லாஹுவின் பேரருளின் ஒரு வெளிப்பாடாக அவனது கலாமாகிய அல் குர்ஆனை விளங்குவதற்கும் அதில் அல்லாஹ் எங்களுக்கு என்ன போதனைகளை சொல்லியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய முதல் வகுப்பு சூரா யூசுஃபின் விளக்கம். சூரா யூசுஃப் இதுவரைக்கும் நாங்கள் எத்தனையாவது வசனத்தை படிச்சிருக்கிறோம்? 103 104. வேற எத்தனையாவது வசனம் வரைக்கும் படிச்சிருக்கிறோம்? 105வது வசனம் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் படித்தது 105. சரியா? இன்னும் சில வசனங்களோட இந்த சூரா முடிவடைய போகிறது. அப்ப இந்த சூரா முக்கியமான பகுதியாக ஒரு வரலாற்றை பின்னணியாக கொண்டு இந்த சூரா ஆரம்பமானுச்சு. ஒரு வரலாற்று பகுதி. அந்த வரலாற்று பகுதி என்பது நிறைய படிப்பினைகளை கொண்ட ஒரு வரலாறாக அது இருந்துச்சு சமூகத்துக்கு. அதே நேரத்தில் எல்லா துறையிலேயும் எந்தெந்த துறை சார்ந்த மக்கள் இருக்கிறார்களோ அனைவருக்கும் எல்லா வகையிலும் பிரயோசனமான படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு சூறாவாக இருந்துச்சு. இந்த சூரா கடைசியாக முடிகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா செய்த அருள்கள் அதனுடைய ஒரு முடிவாக அல்லாஹு தாலா சொன்னான். அவர்களுடைய ஒரு முடிவு, அவர்களுக்கு செய்த அருள், அந்த அருளின் ஒரு கடைசி பகுதியை சொல்கின்ற பொழுது, முடிவடைகின்ற பொழுது, அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகின்ற விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருளை நினைவுபடுத்துங்கள், சொல்லி காட்டுங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள் இருக்குது பெருமைக்காக வேண்டி அல்ல, அல்லாஹுடன் நன்றி கடனுக்காக வேண்டி. அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் இறைவா, எனது ரப்பே, இது நீ தந்த அருள், நீ தந்த பாக்கியம் என்ற அந்த பகுதியை சொல்லி அதை உணர்த்தி அதை உணர்ந்து பிரார்த்திக்குமாறு எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அழகிய ஒரு படிப்பினையை தருகிறார். அப்போ நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுது நாங்கள் முக்கியமான ஒரு பகுதியாக சேர்க்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திடக்கூடிய அருள் இருக்குது, அந்த அருளை நினைவு கூற வேண்டும். என்ன செய்யணும்? அருளை நினைவு கூற வேண்டும். எந்த அருளாக இருந்தாலும் சரி, நாங்கள் உணர்கின்ற அருள், எத்தனையோ அருள்கள் இருக்குது, அவைகளை எங்களால் உணர முடியாமல் இருக்கின்றன. நாங்கள் புரிந்த தெரிந்த அருள்கள், இவைகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பது என்பது பிரார்த்தனை அங்கீகரிப்பதற்குரிய ஒரு வழியாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டி தருகிறார். இப்போ அந்த வரலாற்றை முழுமையாக சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த வரலாற்றை ஒரு அத்தாட்சியாகவும் குறிப்பிட்டு காட்டுகிறார். என்ன அத்தாட்சியாக? இது கைபான விஷயம், மறைவான விஷயம். அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா துல்லியமாக நபிக்கு சொல்கிறான் என்று சொன்னால், துல்லியமாக அந்த நபி அந்த சமூகத்துக்கு எத்தி வைக்கிறார்கள் என்று சொன்னால், இது அவர்கள் கற்று வந்த ஒரு செய்தியாக இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? காரணம் விளங்கல, மறைமுகமான விஷயம். ரைட். வேற என்ன காரணம் சொல்லலாம்? அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். சலாம். வேற என்ன காரணம் சொல்லலாம்? அலைக்கும் ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் இல்லை, இல்லையா? ஒன்று. இரண்டாவது, அந்த சமூகம், எந்த சமூகம்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சமூகம், வளர்ந்த சமூகம், அவர்களிடத்தில் இந்த செய்தி பிரபல்யமாக இருக்கல. அப்ப இதை இவ்வளவு துல்லியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறார்கள் என்றால் இது வஹியே அன்றி வேறொன்றும் இல்லை. ஏனென்றா அல்லாஹ் தஆலா ஒரு வாசகம் பாவிக்கிறான். எப்படின்னா, அவங்க மக்ரு பண்ணுகின்ற பொழுது, சூழ்ச்சி செய்கின்ற பொழுது நீங்க அந்த இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒருவர் அவங்க சூழ்ச்சி செய்கின்ற நேரத்தில் அவங்களுக்கு முன்னுக்கு இருந்து பார்த்து கொண்டிருந்தவரை போன்று, இந்த வரலாற்றோட வாழ்ந்த ஒருவரை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றை தெளிவாக சொல்றாங்க. இந்த வரலாறு யார் சொன்னது? அல்லாஹ் சொன்ன வரலாறு. இது ஒரு அத்தாட்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். இப்போ இவ்வளோ பெரிய அத்தாட்சிகள், எத்தனையோ அத்தாட்சிகள் அவங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்குது, இதுவும் ஒரு அத்தாட்சி. அப்போ அத்தாட்சியெல்லாம் சொல்லிட்டு நபியே, நீங்க அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள நேர்வழிப்படுத்துவதற்கு, நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க கூலியா கேட்குறீங்க இல்லையே? நீங்க கூலி கேட்குறீங்களா? அல்லது ஏதாவது கூலி எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்ப கூலி யாருக்கு எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நீங்க கூலி எதிர்பார்க்கிறீங்க என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு தொடர்ச்சியாக என்ன சொல்கிறான்? மக்கத்து காஃபிர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்றான். அவர்கள் எத்தனையோ அத்தாட்சிகளை பார்க்குறாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க. அதை சொல்லியும் அவங்களுடைய புத்திகளுக்கு படாததாக, புத்திகளுக்கு அவங்க விளங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு செய்தியை சொன்னான். என்ன சொன்னான்? வமா அக்ஸருஹும் வலு ஹரஸ்த பிமுமினீன். அவங்க நீங்க எவ்வளவுதான் பேராசை கொண்டாலும் அதிகமானவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஈமான் கொள்ள மாட்டாங்க என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக சொன்னான். ஏன் சொன்னான்? அவங்க ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி தன்னையே மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு கவலைப்பட்டார்கள். இல்லையா? நாங்க சில விஷயங்களை நீங்க யதார்த்தமா சிந்திச்சு பார்த்தா எங்களுக்கு விளங்கும். ஒரு விஷயத்தை நான் விளங்கியிருப்பேன், இதுதான் உண்மைன்னு தெரியும், ஆனா எனக்கு முன்னால் இருக்கிறவருக்கு அது விளங்குதில்லை. இது உண்மைக்கும் அதுதான் உண்மை, ஆனா அவருக்கு அது விளங்குதில்லை. அதை நாங்கள் அவருக்கு விளங்கப்படுத்துறதற்கும் அவர் விளங்கிக் கொள்வதற்கும் நாங்கள் எவ்வளவு பாடுபடுவோம், எவ்வளோ கஷ்டப்படுவோம். சில நேரங்களில் எங்களுக்கு அறியாமலுக்கே சில கோபங்கள் வரும். ஏண்டா இவ்வளவு தெளிவா இருக்கிறது இவருக்கு புரியுது இல்லைன்னு, இவ்வளவு தெளிவா இருக்கிறது இவருக்கு விளங்குது இல்லைன்னு, இல்லையா? இது ஒரு மனிதனுடைய யதார்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உண்மையான மார்க்கம், இது தெளிவான மார்க்கம், இவ்வளவு பெரிய அத்தாட்சி இருக்குது, வஹி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம், தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், இவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. அப்ப இதை நினைத்து கவலை அடைகிறார்கள். அல்லாஹு தஆலாவே சொல்லுகிறான், நீங்க என்ன உங்களை மாய்த்து கொள்ள பார்க்கிறீங்க? அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள். அதுக்கு தான் என்ன சொன்னா அல்லாஹ், நீங்க எவ்வளவு பேராசை கொண்டாலும் அதிகமானவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற இந்த செய்தி எல்லா அழைப்பாளர்களுக்கும் ஒரு பாடம். என்ன பாடம்? என்ன பாடம்? என்ன பாடம்? எங்கட வேலை என்னது? எத்தி வைப்பது. எங்கட வேலை எத்தி வைப்பது. எங்கட வேலை என்ன செய்யறது? எத்தி வைப்பது. அப்படி என்ன செய்யறது? விஷயத்தை அப்படி தட்டி விட்டுறது, அவ்வளவுதான். அது வலைக்கும் ஸலாம். அதனுடைய விளக்கத்தை கொடுப்பது, நேர்வழியை கொடுப்பது, அது யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ் ஒருவனுடைய கையில் தான் இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்ய, சடைவடைந்து விடக்கூடாது. இவ்வளவு தரம் சொல்லியிருக்கிறோம், எத்தனை தரம் சொல்லியிருக்கிறோம், தொலைவாரார் இல்லை, சரியான கொள்கையில் இல்லை, அவரு எவ்வளவுதான் சொன்னாலும் புரிந்து கொள்கிறார் இல்லை. நீங்க சொல்லி அவர் புரிந்து கொள்ள மாட்டார். ஏன்? அல்லாஹ்விடத்திலிருந்து ஹிதாயத் வர வேண்டும். எங்களுக்கு வழிதான் காட்டலாம், இதுதான் சரியான வழி. நேர்வழியை கொடுக்க முடியுமா? நேர்வழியை கொடுக்க முடியாது. நேர்வழியை கொடுக்கலுமா? நேர்வழியை கொடுக்க முடியாது. நேரான வழி இது என்று அவருக்கு
வழிகாட்ட முடியும். நேரான வழியை கொடுப்பது யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் நேரான வழியை கொடுப்பான் இல்லைங்களா? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரான வழியை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் யாரு கொடுத்திருப்பாங்க? அபூ தாலிபு கொடுத்திருப்பாங்க இல்லையா? அபூ தாலிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிபுடைய விஷயத்தில் மிகவும் பாடுபட்டார்கள். கடைசியாக நீங்க அந்த கலிமாவை மாத்திரம் சொல்லுங்கண்டாம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மாத்திரம் சொல்லுங்கண்டாம். அப்ப அவ்வளவுக்கு அவர்கள் ஈமானோடு மரணிக்காத நிலை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு கவலையாக இருந்துச்சு. நேரான வழி இதுதான் என்று காட்ட முடியும், ஆனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நீங்க பாருங்க, இந்த இஸ்லாத்தை ஒரு வீட்டில் தந்தை ஏற்றிருப்பார், ஆனா பிள்ளைகள் ஏற்றிருக்க மாட்டாங்க. தந்தை ஏற்றிருப்பார், தாய் ஏற்றிருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல அதுக்கு மாற்றமாக இருக்கும். ஒரே வீடு, ஒரே குடும்பம். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கிறான்? நேரான வழியை யாருக்கு நாடி இருக்கிறான்? அவருக்கு மாத்திரம்தான் நாடி இருக்கிறான். அதனால் அவருக்கு கிடைத்தது. சரி, இப்ப இதெல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு அல்லாஹு தாலா 106வது வசனத்துல ஒரு முக்கியமான, எல்லோருமே உள்ளத்தால சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு தாக்கமான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நாங்க அகீதான்னு சொல்லலாம். முக்கியமாக அடிப்படை கொள்கை சார்ந்த முக்கியமான ஒரு பகுதியை அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னண்டா, நீ பாருங்க 106வது வசனம், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி, அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுவை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்கள் இணை வைத்த நிலையிலே தவிர அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கருத்து? சின்ன வசனம். எப்படி கருத்து? வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி, அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுவை நம்பவில்லை, இல்லாவகும் முஷ்ரிகூன், அவர்கள் இணை வைத்த நிலையிலே தவிர. பெரிய ஒரு தாக்கமான ஒரு வசனம் இது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதையும் சொல்றான். ஆனா அந்த ஈமான்ல இணை வைப்பையும் இணைத்து சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் இல்லையா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப எங்களுடைய ஈமானுடைய நிலை என்ன? நான் ஒரு மோமின், அல்ஹம்துலில்லாஹ், எனது ஈமானுடைய நிலை என்ன? ஒரு கணம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். சரி, இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்டால், ஈமானில் ஒரு பகுதி அதிகமானவர்களிடத்தில் காணப்பட்டாலும் அவரிடத்தில் என்ன இருக்குது? இணை இருக்குது என்பதை அல்லாஹ் சொல்றான். இது தெளிவாக அந்த வசனத்திலிருந்து விளங்குது. ஒன்று. ரெண்டாவது, இது யாரை பத்தி சொல்றான்? அன்று வாழ்ந்த மக்கத்து காஃபிர்களை பத்தி சொல்றான். சரியா? அப்ப மக்கத்து காஃபிர்கள்ட்ட ஈமான்ல ஒரு பகுதி இருந்துச்சா இல்லையா? சரி, நடுவில் இருந்த ஒரு பதில் சொல்லலாமா? என்ன இருந்துச்சு? தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க, சொல்ல வேணாம். அல்லாஹ் ஒருவன் நம்பினாங்களா? அவங்க எப்படி நம்பினாங்க? அல்லாஹ் படைத்தவன், ரைட், படைத்தவன் அல்ல, அல்லாஹுவை ரப்பாக நம்பினார்கள். அல்லாஹ் ரப்பு அப்படி நம்பினான். அல்லாஹ் ரப்புன்னு நம்பின அர்த்தம் என்னது? வஅன்னஹுல் ஹாலிக், அவன்தான் படைத்தவன், அவன்தான் ராசிக், அவன்தான் அனைத்து விடயங்களையும் பரிபாலிக்க கூடியவன், நிர்வகிக்க கூடியவன் என்றெல்லாம் நம்பினான். அல்லாஹுவ ரப்பு, ரட்சகன் என்று நம்பினான். அல்லாஹுவ ரட்சகன் நம்பினான். அல்லாஹு தாலாவே திருமறையில பல இடங்கள்ல நபியே நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது யாரு என்று கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப அவங்க ஈமான்ல ஒரு பகுதி அவங்கள்ட்ட இருந்துச்சு.
அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? எப்படி? வமா யுமினு அக்ஸருஹும் இல்லா வஹும் முஷ்ரிகூன். சரியா இல்லையா? வமா யுமினு அக்ஸருஹும், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்கள் இணை வைத்தே தவிர. சரி, அவங்க எதில இணை வைத்தார்கள்? அல்லாஹ் தான் படைத்தன்றாங்க, அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் சொல்றாங்க, அல்லாஹ் தான் நிர்வகிக்கக்கூடியவன் சொல்றாங்க. அப்ப இவங்களை பார்த்து நீங்க முஷ்ரிக்னு சொல்றீங்களே, கேள்வி வருமா இல்லையா? நாங்களா சொன்னோம்? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? இணை வைத்தவர்கள் அப்படின்னு சொல்றான். சரி, அப்ப ஏன் சொல்கிறான் என்று கேட்டால், அவங்க அல்லாஹுவை உலூஹியத், அல்லாஹ் ஒருவன் என்பதில் இணை வைக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் ஒருவன் என்பதில் இணை வைக்கிறார்கள்? சிலைகள் வணங்கினார்கள். சிலைகள் சிபாரிசு செய்யும் என்று நம்பினார்கள். சரி, அடுத்தது ஒன்று வந்திருக்குது, சிலையை வணங்கினாங்க, சிபாரிசு செய்யும். வேற சுருக்கமா சொல்லணும்னா எல்லாத்தையும் அடைய வளைத்து வர மாதிரி எல்லாத்தையுமே கடவுளாக நம்பினார்கள். யார்? அது சத்தம் வருது, ஆளை காணல. ரைட், அங்க இருந்து ரைட். சரி, அதுவும் வரும். வேற கண்ணுக்கு சிலைகளை விளங்கிச்சு, அல்லாஹ் விளங்கல்ல. வேற வேற முக்கியமான ஒரு சுருக்கமான ஒரு பகுதி யாருக்கு தெரியும்? மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. வணக்க வழிபாடுகள் இருக்குதே, வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தவில்லை. சிலைகளை வணங்குனாங்க. எப்படி வணங்குனாங்க? நீங்க சொன்னீங்க, யார் சொன்னீங்க இன்னைக்கு? சிலைகளை வந்து என்னன்னு வச்சுக்கொண்டாங்க? சிபாரிசாக வச்சுக்கொண்டாங்க. ரைட், சிபாரிசாக வச்சுக்கொண்டாங்க. அப்ப அவைகள் என்ன செய்யுமாம்? இறைவனிடத்துல போய் பேசுமாம், சிபாரிசு செய்யும் வச்சுக்கொண்டாங்க. ஒன்று வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க? அறுத்து பலியிட்டார்கள். சரியா? அறுத்து, நல்லா விளங்கிக்கோங்க, அறுத்து பலியிட்டார்கள். அதற்காக வேண்டி அவைகளிடத்திலே தனது தேவைகளை சொல்லி பிரார்த்தித்தார்கள். சரியா? தனது தேவைகளை சொல்லி பிரார்த்தித்தார்கள். இப்ப துஆ கேட்டாங்க. ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது யாரை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள்? சிலைகளை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள். அப்ப பாதுகாப்பு வழங்குகிறது என்பதற்காக வேண்டி இன்னும் பல வணக்க வழிபாடுகளை அதற்கு செய்தார்கள். படைத்தவன் யார்? ரப் அல்லாஹ். வணக்கங்கள் யாருக்கு? சிலைகளுக்கு. இதுதான் அவங்க செஞ்ச தவறு. விளைச்சா? படைத்தவன் யார்? அல்லாஹ். உணவளிக்க கூடியவன் யார்? அல்லாஹ். அடுத்தது என்னது? இந்த பரிபாலிக்க கூடியவன் யார்? அல்லாஹ். எல்லாம் சொன்னாங்க. ஆனா வணக்க வழிபாடுகளை கொண்டு போய் சிலைக்கு நிறைவேற்றினார்கள். அப்ப இவங்களுடைய இணை வைப்பு எங்க இருந்துச்சு? தௌஹீத் அல் உலூஹியால இருந்துச்சு. தௌஹீத் அல் உலூஹியா. தௌஹீத் அல் உலூஹியாண்டா என்னன்னு சொல்லி தந்தாங்க? தௌஹீதுல்லாஹி பி அஃஆலில் இபாத். தௌஹீதுல்லாஹ் பி அஃஆலில் இபாத் அப்படின்னு அர்த்தம் என்னது? அல்லாஹுவை அடியாறுகளுடைய செயல்களை கொண்டு ஒருமைப்படுத்துதல். இதுக்கு சொல்லுவாங்க தௌஹீதுல் இபாதான்னு சொல்லுவாங்க. தௌஹீத் அல் இபாதான்னு சொல்லுவாங்க. வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது என்னது? அல்லாஹுக்கு மட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹுக்கு மட்டும்தான். பிரார்த்தித்தால் அல்லாஹ் இடத்துல மட்டும்தான். அறுத்து பலியிடுவது அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான். நேர்ச்சை வைப்பது அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான். சரி, இன்றைய எமது சமூகத்தில் காணப்படுகின்ற சில சிறுக்கான இணை வைப்பான விடயங்கள் யாருக்கு சொல்லலும்? ஒன்று அப்படின்னு பொதுவா சொல்லாம ஒவ்வொன்றா விரிவா சொல்லணும். ஒன்று என்ன நடக்குது அங்க? தர்கா வழிபாடு. ஓகே, அதுல என்ன நடக்குது?
அவுலியாக்களின் மூலமாக, நேசர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மூலமாக என்ன செய்வது? அல்லாஹ் இடத்துல கேட்பது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அரபுல? வசீலான்னு சொல்லுவோம், இல்லாட்டி தவஸ்ஸுல்னு சொல்லுவோம். ரைட், ஒன்று பொருட்டால. ரைட். ரெண்டாவது நேர்ச்சை, நேர்ச்சை. மூணாவது அறுத்து பலியிடுதல் இல்லையா? தபஹ், அது தபஹ் லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுதல். வேற தாயத்தெல்லாம் கட்டுறது, அது ஒரு பகுதி. சரியா? ஒரு தர்கா நடக்கக்கூடிய விஷயங்கள். வேற என்ன? வேற என்னது? சந்தனம் பூசுறது. வேற கொடிக்கம்பம் அவைகளுக்கு ஏத்துறது. வேற இதெல்லாம் வணக்கம் இல்லை, இதெல்லாம் வணக்கம் இல்லை. ஆனா அந்த தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துதல், யாசின் ஓதுறது. இப்படி நிறைய, ஒன்றல்ல ரெண்டல்ல, நிறைய நிறைய இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு வரையறை இல்லையே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தூய இஸ்லாமிய மார்க்கம் வணக்கங்களாக இருந்து அதுக்கு ஒரு வரையறை ஒன்று இருக்குது. அப்ப அது அங்கதான் நிற்கும், அதுக்கு அங்கல்லாது போகாது. இது என்ன செய்யும்? இது அப்படியே குட்டி போட்டு கொண்டு போகும் இல்லையா? அதுக்கு நிறைய, இப்ப இந்த வருஷம் ஒன்று இருந்தா அடுத்த வருஷம் புதுசாக இன்னொன்று வந்துடும், இப்படியே பேத்து கொண்டு இருக்கும். அதுக்கு தான் ஒரு வரையறை, கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லையே. இருக்குதா? ஒன்றுமே இல்லை. சரி, அப்ப எங்களுக்கு விளங்கிட்டு இந்த வசனம் என்னண்டா, வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அல்லாஹு தஆலா, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை யாரை பார்த்து சொன்னான்? மக்கத்து முஷ்ரிக்களை பார்த்து சொன்னான். அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹுவ ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள், வணக்க வழிபாடுகளை சிலைக்கு செய்தார்கள். இல்லைங்களா? அப்ப ஒருவர் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவர் தர்கா வழிபாட்டில் இருப்பாராக இருந்தால் அவருடைய ஈமான் அது கேள்விக்குறியாகவே காணப்படும். நல்லா விளைவிக்கோங்க. அல்லாஹு தஆலா திருமறையில சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹு தஆலா அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்வான்? மன்னிப்பு கொடுத்துடுவான். நாடியவங்களை மன்னிச்சிடுவான். எந்த பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் சரி, அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். ஆனால் எதை தவிர? இணை வைப்பை தவிர. இணை வைப்பை தவிர. சலஃபுகள்ல அதிகமான உலமாக்கள் என்ன செய்வாங்கண்டா, அழுவார்கள். இணை வைப்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதோ தெரியா நினைத்து நினைத்து அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், கவலைப்படுவார்கள். அப்ப அவ்வளவுக்கு பயங்கரமான ஒன்றுதான் இணை வைப்புன்னு சொல்லக்கூடியது. அதில் எக்காரணம் கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருமே என்ன செய்யக்கூடாது? விழவும் கூடாது, விட்டு விடவும் கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரைட். இப்ப இதுல இந்த வசனத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதிகள் ஒன்று என்னண்டா, ஒருவர் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறாரு, அவன்தான் ரஸாக். ரஸாக் என்னது? ரிஸ்க். ரிஸ்க் என்னது? உணவு மட்டுமா? ஒரு மனிதனுக்கு தேவையான சகல காரியங்களும் அதுக்கு ரிஸ்க்னு சொல்லுவாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க? பொதுவாக அதுக்கு ரிஸ்க். அப்ப இதெல்லாத்தையும் ஒருத்தன் ஏற்றுக்கொண்டு இவைகளை செய்யக்கூடியவன் ரப்பு தான், அல்லாஹ் தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு தௌஹீதுல் உலூஹியா வணக்க வழிபாடுகளில் ஒருவன் இணை வைப்பானாக இருந்தால் அவன் யார்? அவன் முஷ்ரிக். அவன் யார்? அவன் முஷ்ரிக் என்பது இந்த வசனத்துல தெளிவாக விளக்குகின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, நீங்க பாத்தீங்கன்னா சிலர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா இருக்குதானே, அந்த கலிமாவுக்கு கூட தவறான புரிதலை கொடுப்பார்கள். எப்படி தவறான புரிதல்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டு என்னது எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹுவை தவிர என்னது? அல்லாஹ் தான் இந்த வானங்களை படைத்தவன், அல்லாஹ் தான் படைப்பாளி, அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடியவன் என்ற அந்த பண்புகளை மாத்திரமே சொல்லிக் கொடுப்பது. எதை விட்டு விடுவது? அல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு பகுதின்னு சொன்னானே, எது?
வணக்க வழிபாடுகள் என்ற ஒரு பகுதி இருக்குது, அதை விட்டு விடுவது, அதை சொல்வது கிடையாது. அதை சொன்னால் மற்றதெல்லாம் உள்ளடங்கி விடும். எப்படி வரும்? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையிலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாருமே இல்லை. நீங்க யாருக்கு வணக்கத்தை செலுத்துகிறீர்களோ அவன்தான் படைப்பாளன், அவன்தான் என்னது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அவன்தான் நோய்வாய்ப்பட்டால் நோயிலிருந்து நிவாரணத்தை தரக்கூடியவன், அவன்தான் கஷ்டத்திலிருந்து எம்மை விடுவிக்கக்கூடியவன், அவன்தான் எங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடியவன். அப்ப இது எல்லாமே அதுல உள்ளடங்கிடுமா இல்லையா? உள்ளடங்கி விடும். ஆனா அந்த கலிமாவுக்கு சரியான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருப்பதன் காரணமாக மக்கள் என்ன விளங்கிக் கொள்றாங்கண்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தவன் அப்படின்னு மட்டும் விளங்கிக் கொள்றாங்க. அந்த கலிமாவுடைய தாக்கம் என்ன, அந்த கலிமா என்ன சொல்ல வருகிறது, அந்த கலிமா ஒருவர் விளங்கிக் கொண்டால் என்னென்ன விஷயங்களை அவர் விளங்கிக் கொள்வார் என்ற பகுதிகள் எல்லாம் மூடி மறைக்கப்படுவதற்கு இதுதான் காரணம், சரியான விளக்கம் கொடுக்கப்படாமல் இருப்பது. சரி, அதே நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணை வைக்கிறார், அதாவது மறுக்கிறாரோ அவர் யார்? அவர் முஷ்ரிக். அவர் யார்? முஷ்ரிக். அல்லாஹுவை நம்பினா மட்டும் போதுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அது மட்டும்தான். என்னது? நவுது பில்லாஹி மின். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் ஒருத்தர் சொல்றாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்ல, நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இவர் மூமினா? இல்ல. அவர் யாரு? அவரு முஷ்ரிக். சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தௌஹீது ருபூபியா என்பது ஒரு மனிதனை குஃபுர்ல இருந்து வெளியே கொண்டு வர மாட்டாது. இப்ப நாங்க ஏன் இதை திருப்பி 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 சொல்றோம்னா, இது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு பகுதி. உள்ளத்தில் என்னது? ஆழமாக பதிய வேண்டிய ஒரு பகுதி. ஒருவர் தௌஹீது ருபூபியா என்கிறதில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அதை மாத்திரம் நம்பி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் குஃபுர்ல இருந்து வெளியே வந்துடுவாரா? குஃபுர்ல இருந்து வெளியே வந்துட மாட்டார். அவர் குஃபுர்ல இருந்து ஷிர்க்ல இருந்து அவர் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்? தௌஹீதுல் உலூஹியா அவரிடத்தில் இருக்க வேண்டும். தௌஹீதுல் உலூஹியா என்னன்னு சொன்னோம்? வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவர். சரி, இப்ப நாங்க எத்தனாவது வசனம் பார்த்தோம்? 106. சரி, 107வது வசனத்துல அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு உண்மையும் யதார்த்தத்தையும் சொல்றான். என்னன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லுகிறான், அஃப அமீனு, அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா? அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். பாருங்க, அஃப அமீனு, அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா? அந்த அத்தியஹும் காஷியத்துன் மின் அஸாபில்லா, அல்லாஹுடைய தண்டனை. எப்படி தண்டனை? மூடிக்கொள்கின்ற தண்டனை, சூழ்ந்து கொள்கின்ற தண்டனை அவர்களை வந்தடையாது என்று அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறார்களா? அச்சமற்றிருக்கிறார்களா? அவு தஅத்தியஹும் அஸ்ஸாஅத்து பக்தா, திடீரென்று கியாமத்தினால் வராது என்று அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறார்களா? எப்படி? வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அறியாத நிலையில், அவர்கள் உணராத நிலையில் திடீரென்று கியாமத்தினால் வரமாட்டாதென்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? வரும் என்பதை அச்சம் தீர்ந்திருக்கிறார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார். இப்ப நீங்க பாருங்க, முன்னால இணை வைப்பை சொன்னானா இல்லையா? இணை வைப்பை சொன்னான். இணை வைப்புக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறான்? ஒரு எச்சரிக்கையாக தண்டனையை பத்தி பேசுறானா இல்லையா? தண்டனையை பத்தி பேசுறான். சரி, இந்த வசனம் என்ன சொல்கிறதுங்கிறத நாங்க பார்ப்போம். முதலாவது அல்லாஹ் கேட்கிறான், அஃப அமீனு, அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா? யார் அவர்கள்? இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்க கூடியவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறார்களா? அந்த அத்தியஹும் காஷியத்து மின் அஸாபில்லா. பாருங்க, காஷியத்தின்டா
கஷி என்று அப்படியே மூடிக்கொள்வது, அடைவளைத்துக் கொள்வது, அடியோடு அழிக்கக்கூடியது. அப்ப அடியோடு அழிக்கக்கூடியது அப்படியே சூழ்ந்து கொள்ளக்கூடிய தண்டனை, முழுமையாக சூழ்ந்து கொள்ளக்கூடிய தண்டனை. தப்ப முடியுமா? யாராலையும் தப்ப முடியாது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். யாராலையும் தப்ப முடியாது. அப்ப இதை யார எந்த கூட்டத்தினரை சொல்லிட்டு இதை சொல்றான்? இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இணை வைப்பென்பது தண்டனை உருவாவதற்கு, அல்லாஹுடைய தண்டனையை ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மிக முக்கியமான காரணமாக சொல்கிறான். அப்ப இணை வைப்பை கண்டால் பயரணுமா இல்லையா? பயம் வரணுமா இல்லையா? ஏண்டா தண்டனைக்குரிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எதை நாங்கள் இணை வைப்பென்று விளங்கினோமோ அந்த காரியங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பதற வேண்டுமே. அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு காரணமான ஒரு விடயம் எனது கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. தண்டனை எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் இறங்கலாம். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் எச்சரிக்கை செய்கிறான். அஃப அமீனு, என்ன பயம் இல்லாமல் பேசிருச்சா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டதா? பயம் இல்லாமல் இருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ஒரு கேள்வியாக எழுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்ததை நீங்க பாருங்க. கியாமத் ரெண்டு தண்டனையை சொல்றான். ஒன்றனது சூழ்ந்து கொள்கின்ற தண்டனை, இரண்டாவது கியாமத்தினால். கியாமத்தினால் சொல்கின்ற பொழுது என்ன வாசகத்தை யூஸ் பண்ணுகிறான், பாவிக்கிறான்? பகத்தா. பகத்தான் என்னது? யார சொன்ன? திடீர்னு. திடீர்னு என்னது? பகத்தாண்டா திடீர்னு. திடீர்னுடா என்னது? இப்ப நாங்க பயான் கிளாஸ்ல இருக்கிறோம், கரண்ட் போயிடுச்சு. அந்த சம்பவத்தை நீங்க ஒருவர்கிட்ட சொல்றீங்க, எப்படி சொல்லுவீங்க? கிளாஸ்ல இருந்தோம், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. திடீர்னுடா என்ன? எதிர்பார்க்கல, எந்த அடையாளமும் இல்லை. அதாவது அது கரண்ட் போகுது என்பதற்கு எந்த முன் அடையாளமும் இல்லை. அப்படியே இருந்தும் அப்படியே போயிடுச்சு. அப்படித்தான் நிறைய தண்டனைகளும் நடக்குது இல்லையா? இப்ப கடந்த காலங்களில் நடந்த தண்டனைகளை நீங்க பாருங்க இல்லையா? அப்ப தண்டனைகள் அப்படித்தான் வருது. ஆனா கியாமத்து நாளை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா பகத்தா என்று சொல்ல பாவிக்கிறான். பகத்தா. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி விளங்கப்படுத்துறாங்கண்டா, மக்கள் எல்லாம் அன்றாட செயல்பாட்டில் இருப்பாங்க. அன்றாட செயல்பாடு என்னது? எல்லா வேலைகளும், அன்றாட வேலை, தொழில், அவர்களுடைய செயற்பாடுகள். அதுக்கு 4 உதாரணம் சொன்னாங்க. ஒன்று என்னண்டா, 2 வியாபாரிகள், ஆடை வியாபாரிகள், அவங்க ஆடையை விரிச்சு வியாபாரம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அது மடிக்கிறதுக்கு முன்னால கியாமத்தினால் வந்துடும். இப்ப கியாமத்தினால வரப்போகுதுன்ற அடையாளம் வந்தா இவங்க ஆடையை விரிச்சிட்டு இருப்பாங்களா? இல்ல, விரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? இரண்டாவது சொன்னாங்க, ஒருவர் பால் கறப்பாரு குடிக்கிறதுக்கு, அதை குடிக்கிறதுக்கு முன்னால கியாமத்தினால் வந்துடும். அப்ப இவர் விலங்குனா இவர் பால் கறந்துட்டு இருப்பாரா? இல்ல, இருக்க மாட்டார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையை ஒட்டி 4 விஷயங்களை சொன்னாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால், அந்த மனிதன் அவனுடைய அந்த அன்றாட வாழ்க்கைக்குரிய செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று கியாமத்தினால் உண்டாகிவிடும். திடீரென்று கியாமத்தினால் உண்டாகிவிடும். சரி, இது ஒன்று. அடுத்த விஷயம் என்னடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது கெட்ட மனிதர்களின் மீதுதான் கியாமத்தினால் உண்டாகும். அப்ப இந்த உலகம் அழிகின்ற பொழுது அந்த நேரத்தில் யார் இருப்பாங்க?
லா தகூமு ஸா இல்லா அலா ஷிராரில் ஹல்க், கெட்டவர்கள். அப்ப நல்லவங்கெல்லாம் எங்க? மரணித்து விடுவார்கள். யாருமே இல்லை, நல்லவங்க யாருமே இல்லை, மரணிச்சிடுவாங்க. அப்ப அந்த கியாமத்தினால் வருகின்ற அந்த நேரங்கள் வருகின்ற பொழுது இந்த காலத்துக்கு முன்னால நல்லவங்க வாழ்ந்தாங்க. அவன் நல்லவங்களுடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடுவான்? கைப்பற்றி விடுவான். ஒரு அழகிய நறுமணம் உள்ள ஒரு காற்றை அனுப்பி அந்த உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். அப்ப கியாமத்தினால் யாரின் மீது உண்டாகும்? அலா ஷிரார் அல் ஹல்க், கெட்டவர்கள் உண்டு. இது முஸ்லீம்ல இருந்து ஹதீஸ் வருது. இதுக்கு முன்னால சொன்னது புகாரி முஸ்லீம் வருது. இன்னொரு ஹதீஸ் முஸ்லீம்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தகூமு அஸ்ஸாஅ ஹத்தா லா யகூல அல்லாஹ் அல்லாஹ். இந்த அல்லாஹ் அல்லாஹ் என்று அந்த இணை வைக்காத ஒரு மனிதர் இருக்கின்ற வரைக்கும் என்ன செய்யாது? கியாமத்து நாள் உண்டாகும். அப்ப உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு அரண் யார்? யார் பாதுகாப்பு அரண்? முஃமின். எந்த முஃமின இந்த உலகத்தை விட்டு அனுப்ப நினைக்கிறார்களோ அந்த முஃமின்கள் தான் அவர்களுடைய பாதுகாப்பு. இல்லையா? அவங்க இல்லைன்னா கியாமத்தில் உண்டாயிடும், இல்லைண்டா கியாமத்தினால் உண்டாகிவிடும். அப்ப இப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா அப்ப அந்த பகத்தா என்ற சொல்ல நான் விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி இந்த இடத்துல அந்த செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சரி, 108வது வசனம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி. பாருங்க, ஒரு வரலாற்று அல்லாஹு தஆலா முழுமையாக சொல்லிட்டு கட்டங்கட்டமாக சொல்றான். நபிக்கு சில அறிவுரைகளை கட்டங்கட்டமாக சொல்றான். இப்போ பாருங்க, அந்த மக்கத்து காபிர்களை பற்றி சொன்னான். உங்களோட தாவா, நீங்கள் தாவா செய்கிறீங்க, முன் வைக்கிறீங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறீங்கன்றெல்லாம் சொன்னான். அவங்க ஏற்றுக்கொள்ளலைண்டா அதை நபியை நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா அதிகமானவங்க ஈமான் கொள்ள மாட்டான். அவங்களோட வேலை என்னென்னா எத்தி வைக்கிறது. சரியா? இதெல்லாம் சொல்லிட்டு வந்தான். சரி, இணை வைப்பாருக்குரிய தண்டனை இந்த உலகத்திலும் இப்படி வரலாம், மறுமையிலும் என்னது தண்டனை இருக்குது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு சரி, இப்போ தாவா நீங்கள் என்ன செய்யணும் என்கிறத அல்லாஹு தஆலா தெளிவாக இந்த வசனத்தில் சொல்றான். என்ன சொல்றான்டா, குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி. இந்த வசனம் எல்லாருக்கும் மாதிரி பாடம் இருக்கும். குல் ஹாதிஹி சபீலி, இது எனது வழி, இது எனது வழி. அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற வழி. எனது வழி என்னது? அதுஉ இலல்லாஹ், இதுதான் இந்த வழி. சரி, அலா பசீரத்தின், அலா பசீரத்தின், தெளிவான அறிவின் அடிப்படையில். பசீரான தெளிவான அறிவின் அடிப்படையில். தெளிவு யார்கிட்ட தெளிவு இருக்கணும்? யார்கிட்ட தெளிவு இருக்கணும்? அழைப்பாளரிடத்தில் தெளிவு இருக்கணும். அலா பசீரா, அன என்னுடைய வழியும், இல்லையா? வமனித்தபஅனி, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வழியும் இதுதான். அப்ப நான் யார்? அல்லாஹுவை நம்பியிருக்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறேன். அப்ப இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? தாவா இருக்க வேண்டும். தாவா என்பது குறிப்பிட்ட ஒரு கூட்டம் இல்லை. நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தாவா இருக்க வேண்டும். தாவாண்டா என்னது? முன்மாதிரியாக நடப்பதா? மார்க்கத்தை படித்து அதை எத்தி வைத்தல். எத்தி வைக்கிறேன்டா என்னது? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவா செய்கிறேன்டா என்னது, ஒரு 50-100 பேரை சேர்த்து ஒரு மேடை ஒன்றை போட்டு மைக்க வச்சு அவங்களோட பேசணும். இல்லாட்டி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னது, சோசியல் மீடியாக்களில் வீடியோ போடணும். அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை.
தாவா எங்கிருந்து ஆரம்பிக்குது? தன்னிலிருந்து ஆரம்பிக்குது. தன்னிலிருந்து தான், தனது குடும்பம் இல்லையா, தனது நண்பர்கள், தனது குடும்பம், தனது நண்பர்கள், இப்படி தனக்கு தான் படித்த விஷயத்தை ஏதாவது ஒன்றை நான் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன், இந்த கிழமை நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன், இந்த கிழமை, இந்த மாதம் தாவாவுக்காக நான் என்ன உதவி செய்தேன். சரி, 4 இடத்துல எனக்கு தாவா வகுப்புகள் நடக்குது அல்லது நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, அந்த இடத்துக்காகவே நான் என்ன செய்தேன் இல்லையா? அனவமனித்தபாணி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் தான் படித்த விஷயத்தை தெளிவாக படிச்சுட்டு அதை சொல்லிக் கொடுக்குறது, அவ்வளோதான். தான் படித்த விஷயம் தெளிவாக, அதை நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சோசியல் மீடியா பாவிக்கலாம், இல்லைண்டா நீங்கள் என்ன செய்யலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஒரு வட்டத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் அமைச்சு கொண்டீங்க, அந்த அமைப்பில் இருந்து கொண்டு உங்களுடைய தாவாவை நீங்கள் செய்யலாம், எப்படி வேணாலும் சரி. சரி, அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் சொல்கிறான், வசுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவர், வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பாளர்களில் நின்றும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சரி, இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தனது நபிக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது என்னுடைய வழி, இந்த வழியை பற்றி விளங்கப்படுத்துகிறான். இது என்னுடைய வழி, இந்த வழியில் நான் என்ன செய்வேன் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். அந்த வழி அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய வழி, அந்த வழி அவரை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வழி இல்லையா, சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வழி. அந்த வழியில் என்ன இருக்கிறது, அந்த பாதையில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால் இல்ம் இருக்கிறது. இல்ம், கற்ற இல்மை அதாவது அமுல்படுத்துதல் இருக்குது, மார்க்கத்தை இஹ்லாஸோடு செயல்படுத்துதல் இருக்குது. இப்ப இவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கிய அந்த பாதை, அதுதான் என்னுடைய பாதை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதுன்னா என்ன தெரியுமா, ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் அவனை சாய்ப்பதற்கு, அவனை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சில தூண்டுதலான காரியங்களை செய்வது இல்லையா. அவனை அல்லாஹ்வின் பக்கம் நீ வந்து சேர்ந்து கொள் என்று அவனை என்ன தூண்டுதல், அதற்கு என்னென்ன வழிகளை பாவிக்கலாம், சரியான வழிகளை பாவித்து அவனை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல். அவனுக்கு ஆசைகளை சொல்லுதல். எப்படி, அல்லாஹ்வை நீங்க வணங்குனீங்கன்னா இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா உலகத்தில் தருவான், மறுமையிலும் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை விட்டு நீங்கள் தூரமாகிவிட்டால் நஷ்டவாளிகளில் உள்ளவர் என்பதையும் அவருக்கு எச்சரிக்கையும் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அவருக்கு நன்மாராயம் சொல்ல வேண்டும். சரி, முக்கியமான விஷயம் அலா பசீரா. எப்படி இருக்கணும், அலா பசீரா. அலா பசீராண்டா தெளிவான அறிவின் அடிப்படையில். தெளிவான அறிவுண்டா எங்கிருந்து வரும் இந்த அறிவு? மினல் கிதாபி வ சுன்னா. எங்கிருந்து வரும்? குர்ஆன் சுன்னாவிலிருந்து வருகின்ற தெளிவான அறிவின் அடிப்படையில். அப்போ ஒருவரை நாங்கள் அழைக்கின்ற பொழுது கால் அல்லாஹ் காலர் ரசூல், அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ரசூல் இப்படி சொல்றாங்க, இதை தலைவரக்கூடிய ஐம்மாக்களுடைய கூற்றுக்களை சொல்லலாம். சொல்லாமா இல்லையா? சொல்லலாம். அவர்களுடைய விளக்கங்களை சொல்வது. எதை தழுவிருக்கக்கூடியது? குர்ஆன் சுன்னாவை தழுவி வருகின்ற கருத்துக்களை சொல்வது. ஆனால் ஆதாரம் இல்லாத, வேற என்னது இல்லாதது, அடிப்படை இல்லாத, முகவரி இல்லாத தகவல்களை சொல்லி மக்களை அழைக்கக்கூடாது. அழைக்கலாமா? அழைக்கக்கூடாது. தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் மக்களை அழைக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த வசனம் இன்னும் பல விடயங்களை படிப்பினையாக சொல்கிறது. ஒரு தாவாவில்
உள்ளடக்கப்படக்கூடிய மிக முக்கியமான நாங்கள் முக்கியமான தூண்கள் என்று சொல்லுவோமே, அந்த தூண்களை எல்லாம் இந்த வசனம் பேசுகிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அடுத்த வகுப்பினூடாக நாங்கள் அதை பார்ப்போம். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.